தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவ செய்திகளாக கடந்து செல்வோம். இன்று நாம் தியானிக்க போகின்ற சிந்தனை மரணம். காரணம், இந்த உலகத்தில் பல கோடி கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் மரணமும் ஜனனமும் நடந்து கொண்டே இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் துக்கமாகவே போய்கொண்டிருக்கிறது. எல்லாரும் அறிந்தது. இந்த துக்கத்துக்கான காரணம் என்ன என்று கேட்டால், நமக்கு மரணத்தை பற்றின ஒரு தெளிவு இல்லாமையால். காரணம், இவ்வளவு ஒரு அழகான ஒரு உலகத்தை தேவன் படைச்சிருக்கார். இந்த உலகத்தை படைத்ததன் நோக்கம் என்ன என்பதை நாம் தேடும்போது ஏசாயா 45:18 இப்படியாக கூறுகிறது. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. என்ன சொல்றாருன்னா, பூமியை நான் வெறுமையாக படைக்கவில்லை, அதை மனிதன் குடியிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் படைத்தேன். அப்படி என்றால் இந்த உலகத்தை தேவன் மனிதனாக படைத்திருக்கின்றார். எவ்வளவு அழகாக படைத்திருக்கின்றார்! அந்த இயற்கை, செடிகள், கொடிகள், பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றிலும் பாருங்க, எல்லாத்துக்கும் தனித்தனி சிறப்பு இருக்குது, ஒரு ஞானம் இருக்குது. அப்படி இவைகள் எல்லாவற்றையும் அழகாக படைத்த தேவன் தன்னுடைய சாயலாக படைத்த மனிதன் மட்டும் துக்கமாக இருக்கின்றான். அப்படி என்றால் இதற்கான விடை காண வேண்டும் என்றால் நாம் மரணத்தை பற்றின தெளிவு வேண்டும். இந்த உலகத்தை எப்படி படைத்தேன் என்பதை கூட தேவன் சொல்கிறார். எரேமியா 51:15. அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விதித்தார். அங்க பாருங்க, வானத்தை பேர் அறிவினால் உண்டாக்கின்றார். எத்தனை கோள்கள், எத்தனை நட்சத்திரங்கள், எண்ண முடியாதது, கண்களை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பூச்சக்கரத்தை சென்றால் தன் ஞானத்தினால் படைத்தார். அப்படி என்றால் ஒரு விஷயத்திலும் தேவனுடைய ஞானம் வெளிப்படுகிறது. ஒரு உயிர் எடுத்துக்கொள்ளுங்கள், பறவை ஒவ்வொன்றும் ஒரு வகையான அறிவை கொண்டிருக்கிறது. தன் மண்ணால் கூடு கட்டுறது, ஒரு இலைகளால் கூடு கட்டுறது, ஒரு வேர்களை கொண்டு கூடு கட்டக்கூடியது. எத்தனை எவ்வளவு அறிவுகள் அப்படின்னு பாருங்க. ஒரு எறும்பை பாருங்க, அழகா அந்த இலையில சிவப்பு பார்த்தா அழகா அந்த இலைக்குள்ள ஒரு கூடு கட்டும். நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மரத்தங்களை பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். அப்படி இவர்கள் எல்லாத்தையும் தேவன் அழகாக படைத்தார். பட் மனிதன் மற்றும் தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் மட்டும் ஏன் ஒரு நாளும் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு வருத்தத்தில் வாழ்கின்றான் என்பதை நாம் சிந்தித்து விடுகின்றால் அதற்கான அடிப்படை அறிவு மரணம். இந்த மரணத்தை பற்றின ஒரு தெளிவு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கவலை கண்ணீரை ஈஸியாக தள்ளிவிடலாம். காரணம், மனிதனை எப்படி படைத்தார் என்பதன் அடிப்படை தெரிந்தால்தான் இந்த மரணம் இப்பொழுது உள்ளே வந்தது. இந்த மரணத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துக்கத்திற்கும் காரணம் என்ன என்பதை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். மனிதன் எப்படி படைத்தார் என்று பார்ப்போம். சங்கீதம் 49:12. ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்போ மனிதனை எப்படி படைத்தார் சொல்கிறது? கனம் பொருந்தின மனிதன். கனம் என்றால் என்ன? கனம் என்றால் என்ன? கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த வார்த்தையை. கனம் என்றால் ஒரு ஆளுமையது. புரிதல் ஆளுமை. கனம் என்றால் ஒரு மதிப்பு, ஒரு எதையும் கையாளக்கூடிய நியர்த்தி, பக்குவம், அறிவு முழுமையாக உள்ளவன் கனம் பொருந்தின மனுஷன் சொல்லுவோம். புரிதல். அவர் கொஞ்சம் கனமானவா, அவர் கொஞ்சம் பெரிய ரொம்ப ஒரு ஞானவான், இவங்களை தான் கனமானவர் சொல்லுவோம். சரிங்களா? அப்ப கனமானவர்னாக்கா அப்ப படைப்பின் போது தேவன் மனிதனுக்கு என்ன வகையான அறிவையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார் என்று பார்க்கும்போது ஆதியாகமம் 1:28 படிங்க. பருகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் மனிதனை படைத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்னது? வானத்து பறவைகளையும்
சமுத்திரத்தின் கடலின் மீன்களையும் பூமியில் உள்ள சகல அது மூன்றின் மேலும் அதிகாரம் கொடுத்தார். வானம், பூமி, பூமியில் உள்ள ஆழத்தில் உள்ள சமுத்திரம். சரிங்களா? அப்ப இதை ஆளக்கூடிய அதிகாரம் கொடுத்தார். ஆளுகின்றவர்கள் என்றால் யார்? அது வந்து ராஜாக்கள் சொல்லுவாங்க. ராஜாக்கள் பெரிய தலைவர்கள். சரிங்களா? அப்ப மனிதனை படைக்கும் போது ஒரு ஆசிர்வாதம், மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம். எல்லாத்தையும் உனக்கு கீழ்ப்படுத்தி அவர்களை ஆண்டுகொள். அப்படி என்றால் ஒரு ராஜாவுக்கான ஒரு சிறப்பு, ஒரு கணத்தை மகிமையும் கொடுத்து தேவன் படைத்தார். அதனால்தான் சொல்லுவார், நீங்க வெளிப்படத்துல போனாலும் நம்மள சொல்லும்போது ராஜாக்களும் ஆசிரியர்கள் சொல்லுவார். வெளிப்படுத்துதல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. என்ன சொல்றீங்க? தன்னுடைய ரத்தத்தினால் மீட்டவர்களே ராஜாக்களும் ஆசிரியர்களும். இப்படித்தான் தேவன் மனிதனுடைய படைப்பில் கொடுத்து நம்ம வந்து ஒரு ஆட்சி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள, அது வந்து ஆட்சி என்றால் ராஜா என்றால் ஒரு நாட்டை ஆளுகின்றவர். ஒரு மனிதன் என்றால் தன்னை சார்ந்த மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான நன்மை என்ன, அவருடைய அடிப்படை தேவை என்ன, அவர்கள் எதில் புரிதல் இல்லாமல் இருக்கின்றார், அவர்களுக்கு தேவையான கல்வி என்ன, அவருக்கு தேவையான ஒழுக்கம் என்ன, இவற்றையெல்லாம் ஒருவன் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவற்றெல்லாம் சரிவர நிர்வாகிக்கின்ற பொழுது அவனை ராஜா என்பார்கள். அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கனமான ஒரு அறிவை கொடுத்திருந்தார் மனிதனுக்கு. அதான் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜதீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமுமான. அப்ப என்ன சொல்றாங்க? அவருடைய புண்ணியங்களை, உங்களை தெரிந்து கொண்டவருடைய புண்ணியங்களை சொல்லக்கூடிய ராஜரீக ஆசாரியர்கள். புரியுதுங்களா? அப்போ ஒருவர் கிறிஸ்துவர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ராஜரீக ஆசாரியராக இருக்க வேண்டும். என்றால் நம்மை பற்றின அறிவும் நம்மை உண்டாக்கின தேவனை பற்றின தெளிவும் இருக்க வேண்டும். அப்ப ராஜா என்றால் என்ன? உனக்குள் ஆளுமை இருக்க வேண்டும். எதை எப்படி கையாளுகின்றோம், ஒரு சபையை நிர்வகிக்கின்றோம், ஒரு குடும்பத்தை எப்படி கையாளுகின்றோம். அதான் தீமத்தில் ஒரு குடும்பத்தை ஆளாலும் சபையை நடத்த முடியாது, நாம் படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப ராஜாவுக்கான தெளிவு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப ஆசாரியனுக்கான அறிவு நம்மளுக்கு என்ன வேண்டும்? மல்கியா 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அப்ப நீங்க என்ன சொல்றாருன்னா, அப்ப ராஜாவுக்கான ஆளுமை அதிகாரம் மட்டும் இருந்தால் போதுமா? அப்படி அல்ல, ஆசாரியனுக்கான அறிவும் தேவை. ஆசாரியனுக்கு அறிவு என்ன சொல்லுகிறதுங்க? வேதம் நம்முடைய நாவல் எப்பொழுதும் இருக்க வேண்டும். யார் தேவனை பற்றி, கடவுளை பற்றி ஆழமாக கேட்டாலும் சொல்லக்கூடிய தெளிவும் அறிவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சாயலை தான் மனிதனை படைத்துள்ளார். அதை நமக்கு வேதம் செய்கிறது. அதே மல்கியா 2:15 படி. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவர் இடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. அவரிடத்தில் ஆவி அதிகமா இருந்துச்சு. ஆனா எதுக்கு ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாக வேண்டும் தான் ஒருவனை படைத்தார். அப்படிதான் நமக்கு வேலை செய்யுது. ஆமாங்களா? அப்ப நம்மளுக்குள்ள ஒரு கொடுத்த ஆவியை தேவ பக்தி உள்ள ஆவி கொடுத்திருக்காரு. அப்ப தேவ பக்திக்கு தேவனை பற்றின அறிவு இருக்க வேண்டும். உலகத்தை ஆளக்கூடிய ஞானம் இருக்க வேண்டும். சர்வத்தையும் படைத்த தேவனுடைய அறிவு நம்மளுக்கு இருக்க வேண்டும். சரிங்களா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாம் மரணத்தை பற்றி தான் இன்றைக்கு செய்திருக்க போகின்றோம். ஆனால் இதுக்கு முன்பாக உலகத்தை தேவனை எப்படி படைத்தார், மனிதனுக்கு என்ன மாதிரி கணத்தை கொடுத்திருந்தாலும் பார்த்தோம். இப்பொழுது மனிதனுடைய படைப்பும் நீர்தலும் சாபத்தையும் பார்ப்போம். மனிதனை எப்படி முதலில் தேவன் உருவாக்கினார்? ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். என்ன சொல்றது? மனிதனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்ப தேவ சாயலாக படைத்த மனிதன் எப்படி ஒவ்வொரு நாளும் அனுதினமும் துக்கத்திலும் வருத்தத்திலும் சுயநலத்திலும் தேவையற்ற உலக காரியங்களிலும் எப்படி வாழ முடியும்? வேற போய் சொல்லாது. அப்ப தன்னுடைய சாயலாக படைத்த மனிதன் ஏதோ ஒன்றை இழந்திருக்கின்றான், எங்கோ தவறி இருக்கின்றான். இதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப அந்த சாயல் என்றால் என்ன?
இது தெரிந்தால்தான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். சாய் என்றால் எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். எபேசியர் 4:25. எபேசியர் 4:25. எபேசியர் 4:25. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். இருக்குங்களா வசனம்? இதான வசனம்? அப்ப நீங்க படித்தது அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் வேதத்துல படிங்க. கீழே படிங்க. 4:25 அந்த கட்டளை. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மெய்யான நீதியிலும் நீதி பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக. அப்ப இங்க நம்மளுக்கு சாயல்னா புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சு? தொடக்கத்துல ஆதியாகமத்துல பார்த்தோம் 1:27 தன்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் மனிதனை படைத்தார். அப்படிதானே? அப்படின்னும் பொழுது அப்ப அந்த சாயல் ரூபம்னா என்னன்னு பார்த்தாக்கா மெய்யான நீதியும் பரிசுத்தமும் மனுஷனுக்குள்ள படைச்சது. சரிங்களா? படைத்துட்டு மனிதனுக்குள் ஒன்றை, அவருக்குள் இருந்து ஒன்றை மனிதனுக்கு கொடுத்தார். என்னென்று பார்க்கலாம். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். இங்க என்ன சொல்றாரு? மனுஷனுக்குள்ள மண்ணில இருந்து ஒரு மனிதனை உருவாக்கி அவனுக்கு ஒரு காற்றை ஊதினார். அவன் எப்படியானா ஜீவ ஆத்மாவானான். அப்ப மனிதனை படைக்கும்போது தன்னுடைய சாயின்படி படைத்தாரு. அந்த சாயில் என்ன நம்ம பார்க்கும்போது ஜீவாத்மா நம்மளுக்கு வருது. சரிங்களா? அப்ப ஜீவாத்மா, அப்ப ஜீவாத்மாவை படைச்சாரு. நம்மளுக்கு இந்த ஆத்மாவை பத்தி புரியும். இந்த ஜீவனை பத்தின தெளிவு நம்மளுக்கு முதல் வேண்டும். புரியுதுங்களா? அப்ப ஜீவனை பத்தி படிக்கிறேனாக்கா யோவான் 6:63 படிங்க. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப நாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய சுவாசம் என்பது வேறு, இதுக்குள்ள இருக்கிற ஜீவன் என்பது ரெண்டுத்தையும் பகுத்தாராயிரும். சரிங்களா? புரியுதுங்களா? ஏன்னா திருப்பி சொல்றதுங்க, மரணம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் புரியும். அர்த்தம் புரிய வேண்டும் என்றால் மனித இந்த உலகத்தினுடைய படைப்பு, மனிதனுடைய சிருஷ்டிப்பு, அப்புறம் பிறகு எப்பொழுது மனிதனுக்கும் துயரம் ஸ்டார்ட் ஆயிடுது, அந்த துயரம் ஸ்டார்ட் ஆக தொடங்குவதற்கான காரணம் என்ன, இதை பகுத்தறிகிறோம். பகுத்தறியும் போது உங்களுக்கு மரணத்தை பற்றின அந்த தெளிவு கிடைக்கும். சரிங்களா? அப்ப ஆவி வேறு, ஜீவன் வேறு. ஆனால் இந்த ஜீவனை தான் மனிதன் இழந்தான். இதுதான் பார்க்க போகின்றோம். அப்போ மனிதன் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பு ரெண்டாவது புரிந்து கொள்ளுங்க, மனிதனை தொடக்கத்தில் படிக்கும் போது அவனுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்து படிச்சா நாம் படித்தோம், ஆசிரிய அதிகாரத்தையும் கொடுத்தா நாம் படித்தோம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் கொடுத்த தேவன் மனிதனுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை? ஒரு விஷயம், எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்டாரு, ஆளுநரை கொடுத்துட்டாரு, தேவனை பத்தின அறிவை கொடுத்துட்டு ஒரு பரீட்சை வைக்கிறாரு. என்ன பரீட்சை? படிப்போம். ஆதியாகமம் 2:17 படிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்ப என்ன புரிஞ்சுங்க, தேவன் அழகான பூமியை படைத்து விட்டார். நம்ம தொடக்கத்தில் படிச்ச மாதிரி அவருடைய ஞானத்தை கொண்டு எல்லாவற்றையும் படைத்து விட்டார். மனிதனை படைத்து மனிதனுக்கு ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் முழுமையாக கொடுத்து விட்டு மனிதனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ஏன் 10வது படிச்சு முடிச்சிட்டாங்க இல்லையா, நேரம் 11வது அனுப்பலாமே, ஏன் நடுவில் இந்த பரீட்சைன்றது வைக்கிறாங்க? அவனுடைய அறிவு அளவு எப்படி இருக்கிறது,
அவனுடைய சிந்தனை, அவன் படித்ததுக்கான தெளிவும் ஞானம் இருக்கிறதா அப்படின்னு தேவன் தான் மனிதனை படைத்து விட்டோம், அவனுக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்து விட்டோம். அப்பொழுது அவனுடைய அறிவு கீழ்ப்படுதலுக்குள் இருக்கிறதா வெளியே போகிறதா என்பதை சோதிப்பதற்காக ஒரு மரத்தை வைக்கிறார். மரத்தை வைத்து சொல்கிறார், நீ இந்த தோட்டத்தில் உள்ள கனிகள் எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை பற்றின அறிவை கொடுக்கிற இந்த கனியை புசிக்காத, புசிக்கும் நாளில் நீ செத்துடுவ அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிங்களா? அப்ப சொல்லிட்டாரு. இதுல இன்னொரு விஷயம் அடங்கிருக்குது. எப்படி அவனை அது சாத்தான் சோதித்தான், அதை பத்தி நம்ம இப்ப வேணாம், ஏன்னா சாத்தான் சப்ஜெக்ட் நான் அதை சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? அப்ப மனிதன் சொல்லிட்டாரு, ஆனா மனிதன் மீறினான் அந்த கட்டளையை மீறினான். எப்பொழுது மீறினான்? ஆதியாகமம் 3:6 படிங்க. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். தேவன் தெளிவாக சொன்னார், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு அறிவு ஆற்றல் சக்தி எல்லாத்தையும் கொடுத்து பூமியை விட்டுட்டாரு. ஆனால் அவனுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனுக்குள் ஞானம், அறிவு, வல்லன் ஆற்றல் எல்லாமே இருந்துச்சு. என்ன சொல்லிட்டு இது இருக்குது உனக்கு போதும். ஆனா நன்மை தீமை நீயா சுயமா முடிவு, அது நன்மை தீமைக்கா நீ ஓனா டெசிஷன் எடுக்கக்கூடிய அந்த சக்தி ஒண்ணு இருக்குது, அதான் அந்த பழத்துல வச்சிருக்கிறேன், அதை நீ எடுத்து சாப்பிடாத அப்படின்னு சொன்னாரு. இப்போ என்ன பண்ணாங்க? புத்தியை தெரிய வைக்கும். நல்லா புரிஞ்சுக்க. அப்படி பத்திரிக்கை அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு புத்தியை தெளிவிக்க. அப்ப புத்தி இருக்குது. இவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஞானத்தை எதிர்பார்க்கறாங்க. தெளிவிக்கிறது நான் முடிவு எடுக்கணும். ஏன்னா இந்த பிசாசம் சொல்லுவோம், நீங்க இந்த கனி புசிக்கும்னாலே நன்மை தீமை அறிந்து தேவனை போல் ஆவீர்கள். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானித்துக் கொள்கின்றேன், என்னுடைய சுய அறிவை வச்சு தீர்மானித்துக் கொள்கிறேன் என்று மனிதனுக்குள்ளாக ஒரு அற்ப ஆசை ஒன்று உருவாகிறது. அப்ப உருவாகும் போது என்ன பண்றான்? சரி சாப்பிட்டு தான் பார்க்கலாமே, ஏன்னா நன்மை தீமை என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனிதன் ஆசைப்பட்டு கனியை சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே அவனுக்குள் நடந்தது என்ன? அப்படி தொடர்ந்து படிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. என்ன? இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்படி என்றால் தேவன் கொடுத்த ஜீவன் வெளியேறிவிட்டது. என்னால் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ள முடியும் என்கின்ற அந்த ஞானம் அவர்களுக்குள்ள வந்துவிட்டது. மனம் திறந்து விட்டது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இருதயத்தில்தான் ஜீவன் புறப்படும். முதலில் அவர்களுக்குள்ள இயங்கியது இருதயம் மட்டுமே. இவர்கள் மனதை உருவாக்கி கொண்டார், மனங்களை திறந்து விட்டார்கள். புரியுதுங்க நான் சொல்றது? எப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க சொல்லுவோம், ஒரு வயது முதிர்ச்சி அடைஞ்ச சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கனாக்கா, என் வாழ்க்கையை எனக்கு பார்த்து தெரியும். ஒரு ரோட்ல போற பயணியோ, ஏதோ ஒரு அற்பமான சூழ்நிலை, ஏதோ ஒரு குடிகாரன், அதாவது தீய குணமுள்ள பையனை போய் தவறான முறையில் அன்பு செஞ்சுருவாங்க. பெற்றோர்கள் கூப்பிட்டு சொல்லுவாங்க, வேணாமா வாழ்க்கை வீணா போயிடும், அவங்க கூட போவாத, இது வாழ்க்கை உங்களுக்கு சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பத்தி சொல்லுவாங்க. ஆனா நம்ம பிள்ளைகள் அந்த இடத்துல என்ன சொல்லுவோம், என் வாழ்க்கையை எனக்கு முடிவு பண்ணி தெரியும், நான் தானே தேர்ந்தெடுத்தேன், நான் பார்த்துக்கிறேன், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் பார்த்துக் கொள்ளுவோம் என்கின்ற அந்த சிந்தனையில் கனியை சாப்பிட்டார்கள். அவர்களை விட்டு ஜீவன் வெளியேறியது. ஜீவன் வெளியேறியது என்றால் எப்படி சொல்லலாம் என்றால், முதல் மரணமாக தான் ஏற்படுகிறது. 2:17 படி பார்த்து, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்ப என்னது? நல்லா புரிஞ்சுங்க. கனியை சாப்பிட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க? கனியை புசிக்கும் நாள் என்ன சொல்ற தேவன்? சாகவே சாவாய். இப்ப கனியை சாப்பிட்ட உடனே என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு மரித்து விட்டார்கள். எது மரித்தது? ஜீவன் வெளியேறி விட்டது. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லுனாக்கா, இந்த திருமணமான கணவன் மனைவிக்குள்ள இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில் கணவன் தவறிவிட்டால் அந்த மனைவி அழக்கூடிய சூழ்நிலை சொல்லுவாங்க, என்னது, என் வாழ்க்கையே போயிடுச்சு, இனிமே நான் என்ன பண்ணுவேன்? இப்போ வாழ்க்கை என்பது நம்ம விட்டு ஒரு நம்ம நம்பிக்கொண்டிருக்கக்கூடியது, நம்ம கூட இருக்கிறது, இதுதான் என்னுடைய பலம் என்று எண்ணக்கூடியது நம்ம விட்டு வெளியேறும் பொழுது, நம்ம விட்டு பிரியும் பொழுது அதுதான் மரணம் என்று சொல்லுவோம். சரிங்களா? அப்ப ஏன்னா தேவத கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்றார். ஆனால் அப்பொழுது அவங்க என்ன நடந்தது? இவர்கள் உயிரோடு இருந்தார்கள், ஆனால் மரித்தார்கள். எப்படி? இவர்களுக்குள்ள இந்த ஜீவன் வெளியேறிவிட்டது. இதே மாதிரி நிறைய பேர் நம்ம ஊர்ல கேட்கலாம், சொல்லுவாங்க, நான் நடமாடமா சுத்திக்கிறேன், ஏன்னா அந்த வாழ்க்கையே தெரியல. அப்ப மரணம் என்பது உடல் ரீதியாக நம்ம சாவதில்லை. இப்போ நம்ம ஊர்லாம் பார்ப்போம்,
ஏன்னா வயசாகி இருக்காங்களோ ஆக்சிடென்ட்ல, அதாவது வந்து இந்த உடலை விட்டு உயிர் பிரிவது இதுதான் மரணம் என்று சொல்வார் இந்த உலகத்தில். ஆனால் வேதம் சொல்வது அப்படி அல்ல. உங்களுக்குள் ஜீவன் இல்லாத இருக்கும் வரை நீங்கள் மரித்தவர்களாக தான் இருக்கின்றீர்கள். அதனால்தான் ஒரு கணவன் மரித்த பிறகு ஒரு மனைவி சொல்லக்கூடிய வார்த்தையோ, இல்லை ஒரு மனைவி மரித்த பிறகு ஒரு கணவன் சொல்லி வாழ்க்கை போய்விட்டது, இனிமேல் நாம் நடைபெறலாம் தான் அப்படின்னு. அப்பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மரணம் என்பது பிரிவு, நமக்குள் இருந்து கொண்டு வெளியேறுவது. அப்படி இல்லை என்றால் நம்மோடு இருந்து கொண்டு நிரந்தரமாக இல்லாமல் போவது. புரிஞ்சுங்களா? அப்ப மரணம் என்றால் முதல் மரணம் என்ன மனிதனுக்கு ஏற்பட்டது? ஆவியில. சரிங்களா? அதான் சொல்வது எபேசியர் 2:1 படிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்திருந்த உங்களை. புரிஞ்சுல? மரணம் என்ன? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும். அக்கிரமம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக செய்யப்படுது அக்கிரம். பாவம் என்பது மனிதனுக்கு மனிதன் செய்து கொள்ளக்கூடிய தவறுகள் தான் பாவம். மனிதனுக்கு மனிதன் மோசம் செய்வது பாவம். அப்படி வரும். சரிங்களா? அப்ப முதல் மரணம் என்றால் என்ன? முதல் மரணம் ஆத்மாவோட மரணம். அதாவது வந்து ஒரு வயசுல இருந்து வளர்ந்துட்டே வர, சிறு வயசுல இருந்து, அதை தமிழ்ல சொல்லுவாங்க, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறப்பதில் மனதால் ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் அவனே முடிவு எடுக்க ஆரம்பிப்பான். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கோபம்ன்றது வரும், ரெண்டாவது பொய் சொல்றது வரும். ஆமா இல்லைங்களா? அப்ப எப்போ அந்த குழந்தைக்கான குணம் மாறுகிறதோ அப்பொழுது அவனுக்குள்ளிருந்து வெளியேறுவது வாழ்க்கை என்கின்ற ஜீவன் வெளியேறி விடுகிறது. அப்ப அவனுக்கு முடிவு எடுக்க ஆரம்பிச்சிடான். அம்மாவா நீ நான் சொல்லி நான் கேட்கறது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை பார்க்கலாம், நீ சொல்லி நான் கேட்கணுமா? அப்ப எனக்கு எல்லாம் தெரியும், இந்த உலகத்தை பார்த்து பிறரை பார்த்து இந்த உலகத்தின் அறிவை கற்றுக்கொள்கிற பொழுது தேவன் நமக்கு கொடுத்த அறிவு வெளியேறுகிறது. நாம் சுயமாய் முன்னிருக்கும் பொழுது முதல் மரணம் ஏற்படுகிறது, ஜீவன் நம்மை விட்டு வெளியேறுகிறது. இதைதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். லூக்கா 9:60 படிங்க. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். என்ன சொல்றாரு? மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். மரிச்சவன் மரிச்சு அடக்கம் பண்ண முடியும். இங்க ரெண்டு மருத்துவம் சொல்றாரு. ஒன்று ஆவி மரித்தல், ஜீவன் இல்லாதவர்கள். இரண்டாவது மாமிசத்தில் மரித்தல் சொல்றாரு. ஏன்னா இதுதான் இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது சொல்லுவாரு. யோவான் 5:40 படிங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. புரியுதுங்களா? அப்ப முதல்ல மனுஷன் எப்படி படிச்சாரு? ஜீவ ஆத்மா படிச்சாரு. நாம் படிச்சோமா இல்லையா? இதுல 2:7 படிச்சோம். பூமியின் மண்ணிலே மனுஷன் உருவாக்கி சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். அப்ப மனுஷனுக்குள்ள ஜீவன் இருந்தாக்கா ஏன் சேர்த்து ஜீவனை கொடுக்க வரணும்? உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லாத இருக்கிறீர்கள். அப்ப நல்லா உங்களுக்கு தெளிவா ஒரு சத்தியம் புரியுது. மனிதன் அந்த தேவனுடைய கட்டளை மீறும் பொழுது அவனுக்குள்ள இருந்து வெளியேறியது என்ன? ஜீவன். அப்ப இந்த உடல்ல இருந்து உயிரின் வெளியேற்றா இந்த பாடின்னு சொல்றோம். அப்ப இந்த உடல்ல இருந்து ஜீவன் வெளியேறிட்டா இதுவும் ஒரு வகையான மரணம் தான். அப்ப முதல் மரணம் நமக்குள்ள எப்போது ஏற்பட்டது? நம் நன்மை தீமை அறிகின்ற வயது வந்த பிறகு இந்த உலக பழக்கங்களை கற்றுக்கொண்டு நன்மையை காட்டிலும் தீமையை நாம் அதிகமாக விரும்பும்போது நமக்குள் ஜீவன் வெளியேறுகின்றது. இதுதான் முதல் மரணம். அதுதான் அங்கே சொல்றார். மீண்டும் இன்னொரு இடத்துல கூட கிறிஸ்து சொல்லுவார். யோவான் 5:25 படிங்க. மரித்தோர் தேவகுமாரனாடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருகிறது, அது இப்பொழுது வந்திருக்கிறது. அதை கேட்பவர்கள் பிழைப்பார்கள். அப்ப என்ன? உங்களுக்குள்ள பிழைப்பும் வாழ்க்கையும் ஒன்றுதான். இது வேறு வேறு. தமிழ் இந்த வாக்கியம் வரும், பிழைப்பும் வாழ்க்கையும் ஒன்றுதான். ஏன்னா இப்ப கிறிஸ்து சொல்றாரு. ஆனா இந்த பிழைப்பு இதுக்கு முன்னாடி எங்க வச்சிருந்தாரு? இந்த வாழ்க்கை எங்க வச்சிருந்தாரு? நியாயப்பிரமாணத்துல வச்சிருந்தாரு. முதல்ல ஏதேன் தோட்டத்துல வச்சிருந்தாரு. ரெண்டாவது மனுஷனுக்குள்ள கொடுத்தாரு. எது? ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. ஆதாம் கீழ்ப்படியாம தொலைச்சிட்டான். திருப்பி இஸ்ரவேல் என்ற ஒரு மக்களை தேர்ந்து கொண்டு அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்துக்குள்ள இந்த ஜீவனை வச்சாரு. நீங்க இதன்படி வாழ்ந்தா உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும், சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்து மறித்து என்னிடத்து வந்தா உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்ப நியாயப்பிரமாணத்துல எங்க வச்சிருந்தாரு? அந்த சட்டத்துல வச்சிருந்தாரு. வேணா படித்துக் கொள்வோம். லேவி 18:5. ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன்
எவனும் அவைகளால் பிழைப்பான். எவைகளால் பிழைப்பான்? அவைகளால் பிழைப்பான். என் சட்ட திட்டங்களில் நியாயத்தரும். அப்ப கிறிஸ்து விட்டு வச்சாரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? முதல் மரணம் என்பது எது? நமக்குள் இருந்து ஜீவன் வெளியேறுகிறது. புரியுதுங்களா? அப்ப எபேசியர்ல கூட இன்னும் ஆழமா சொல்லுவார். எபேசியர் 5:14 படிப்பார். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு தூங்குகிற நீ விழித்து யார் விட்டு எழுணும்? மரித்தோரை விட்டு எழு. இன்னைக்கு நாம் எல்லாரும் தூக்கத்தாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில பொருளாதாரம் பணம் குடும்பம் பிரச்சனை ஓடிட்டாங்க. எதுக்கு? ஜீவனை எழுதி விட்டோம், தேடுகின்றோம். எங்க போனா ஆதரவு கிடைக்கும், யார்கிட்ட பேசினா ஆதரவு கிடைக்கும், எங்க போனா சொல்லிட்டு தொலைச்சிட்டோம். ஏன்னா ஜீவனை தொலைச்சிட்டோம். ஏன்னா தேவன் ஜீவனுக்குள்ள அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், ராஜாவுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருந்தார், ஒரு ஆசானுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருந்தார். ஆனால் மனிதனாக நாம் அதெல்லாம் தொலைத்து விட்டு இன்னைக்கு தேடுகின்றோம். எப்படி ஒருத்தர் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்ப கனவுல ஒருத்தர் 3 முட்டி இருப்பான். ஒரு புலி தோத்து போய் விடுவான், ஒரு புலி தோத்து விடுவான், போடுற மாதிரி இருக்கும். அப்படி மட்டும் படப்படப்பாவே இருக்கும். பார்த்துருக்கீங்க? அப்படி போய் தலைவனை சீருவான், தூக்கத்தில் பார்ப்பீங்க, அப்படி சீருவான், காப்பாற்றுவான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவரும் அப்படிதான் ஜீவனை தொலைத்து விட்டு தன் சுய புத்தியை வைத்து கனவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை எண்ணாகிவிடும், பயமா இருக்குது. அப்ப அவருக்கு ஜீவனை குறித்தும் மரணத்தை குறித்தும் தெளிவும் ஞானமும் கொடுக்கக்கூடியது வேதம். அப்ப இந்த உலகத்துல இப்ப கனவுல ஒருத்தன் ஓடிட்டே இருக்கான், கத்திட்டே இருக்கான். என்ன சிங்கம் தொடுத்து புளி தொடுத்து ஒருத்தன் ஓடிட்டே இருக்கான், கத்துறான், என்ன காப்பாத்துங்க, வீட்டுல ஒரு கத்தி கொடு, நான் புளியை கொண்டு கத்துனேன். இப்ப தூக்கத்துல நம்ம கத்தி கொடுப்போம், தட்டி எழுப்புவோமா? என்ன பண்ணுவோம்? தூக்கத்துக்கு தட்டி எழுப்புவோம். ஆமா இல்லையா? இந்த உலகத்திலும் அதுதான். இந்த உலகத்தில் எல்லாருமே தன் சுய அறிவை கொண்டு தூக்கத்திலே ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதான் சொல்கிறார், நீங்கள் விழிப்புங்கள். வேதம் சொல்கிறது அவளை தட்டி எழுப்புவது. ஆனா நாம் என்ன பண்றோம்? அவங்களுக்கு ஆதரவுன்ற பதில உலக காரியங்கள்லாம் சொல்லி வரோம். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த உலகம் என்ற மாயைக்குள்ள சிக்கிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜீவனை பற்றின தெளிவும் மரணத்தை பற்றின அறிவும் இல்லை. இதை சொல்லி அவர்களை எழுப்ப வேண்டும். ஆனா நான் தூக்கத்தில் ஒருத்தன் புளி தோற்றும் போது அவங்களுக்கு துப்பாக்கி கொடுக்கும். தூக்கத்தில் துப்பாக்கி யார் சொல்லுவான்? கனவுக்குள்ள கூட புளியவா பார்த்துக்கிற நம்மளையா? இந்த தெளிவும் அறிவும் உங்களுக்கு வேண்டும். புரியுதுங்களா? அதான் சொல்றாரு, தூங்குகின்ற நீ மரித்தோரை விட்டு எழு. மீண்டும் படிங்க அந்த வசனத்தை. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரி, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப என்னது? தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழு, அப்பதான் கிறிஸ்து பிரகாசிப்பார். நீ தூக்கத்தில் இருந்துகிட்டே எனக்கு வாழ்க்கை சரியில்லையே, எனக்கு குடும்பம் முடியலையே, என் பொண்டாட்டி பிள்ளை சரியில்லையே, எனக்கு பொருளாதாரம் சரியில்லையே, எனக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, எனக்கு அப்பதான் காலைல வருது, ஒன்றும் பண்ண முடியாது. தூங்குகின்ற நீ மரித்தோரை விட்டு எழ வேண்டும். எது? மரணம். நீ இழந்த ஜீவனை நீ தேட வேண்டும். அந்த ஜீவன் எதுக்குள்ள இருக்கிறது? வசனத்துக்குள்ள இருக்கிறது. சரிங்களா? அப்போ மரணம் என்றால் முதல் மரணம் ஆதாம் இடத்திலிருந்து சென்றது. வாழ்க்கையை தொலைத்தானவன். புரியுதுங்களா? அப்ப அவன் இழந்தது வாழ்க்கையை. அப்ப அந்த வாழ்க்கையை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அப்ப வாழ்க்கை யாரு? இந்த உலகத்தை படைச்சவர் யாரு? அவர் எப்படி இந்த உலகத்தை படைச்சாரு? மனிதனை எப்படி படைச்சாரு? மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்தாரு, அறிவை கொடுத்தாரு? இன்றே அத்தனையும் அவன் இழந்து விட்டு ஒரு பைத்தியக்காரனை போல், ஒரு குடிகாரனை போல், ஒரு தூக்குறவன் போல் இருக்கின்றான். இதற்கான தெளிவையும் விழிப்புணர்வையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்காம எனக்கு எல்லாம் தெரியும் என்றால் ஒன்றும் தெரியாது. அதுதான் உலக மறை புத்தகமாக திருக்குறளை சொல்வார் திருவள்ளுவர். கற்றதனால் ஆய பயனை கொள்வார் நற்றார் தொழார் எனில். அப்ப ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எண்ணத்தை படித்தாலும் தேவனை பற்றின அறிவில் என்றால் அவன் படித்த அத்தனையும் ஜீரோவர். புரியுதுங்க? ஏன்னா அந்த திருக்குறள் உலக பொதுமறை சொல்லுவார். அப்ப எல்லா புத்தகமே சொல்லுது, தேவனை தேடுங்க, அப்பதான் அந்த உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும். புரியுதுங்க? அப்ப இந்த முதல் மரணத்தை பத்தி பார்த்தோம். முதல் மரணம் என்ன? ஜீவனை மனிதன் இழந்து விட்டான். சரி, இப்ப இந்த ஜீவனை எப்படி பெறது? மீண்டும் இந்த ஜீவன் அடைய என்ன பண்ணணும்? கிறிஸ்து கிட்ட வரணும். ஏன்னா கிறிஸ்து கிட்ட இருக்குது. மீண்டும் படிக்க யோவான் 5:40 படிங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அப்ப ஜீவன் நம்மளுக்கு மீண்டும் கிடைக்கணும். தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் மீண்டும். காரணம், அன்று மனிதன் தொலைத்தான். காரணம் நன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் மனிதனை சோதிக்க ஒரு மரம் போதும். எந்த மரம் போதும்? நன்மை தீமை அறிந்த மரம் போதும். சகலவித கனியை படிச்சாரு. அதுக்கப்புறம் மனுஷனுக்கு இப்ப ஜீவவிருஷத்தின் கதை பக்கத்தில் இருக்கிற காரணம் என்ன? மனிதனுக்கு ஜீவன் என்றால் என்ன என்ற தெளிவு அவனுக்கு கிடைக்க வேண்டும். அவன் சிந்திக்க வேண்டும். அதனால்தான் கிறிஸ்து சொல்லுகின்றார்,
உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர மனதில் இருக்கிறீர்கள். காரணம் ஏன் அந்த வார்த்தை சொல்ல வேண்டும்? அவருக்குள் தான் இந்த ஜீவன் இருந்தது. யோவான் 1:4 படிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அப்படியே தொடர்ந்து 9 படிச்சீங்கன்னாக்கா, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கின்ற மெய்யான ஒளி, அந்த ஒளியே இருக்குங்களா? அப்ப உலகத்தில் நீ பிரகாசிக்க வேண்டும். பிரகாசிக்க வேண்டும் என்றால் தேவன் மனிதனை தொடக்கத்தில் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், பழுகி பெருகி பூமி நிரப்புங்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நாம் மீண்டும் பெற வேண்டுமா? இதற்கு நமக்கு முதலில் ஜீவனை பற்றின அறிய வேண்டும். அப்படி என்றால் மனிதன், தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் முதலில் எழுந்தது என்ன? அந்த ஜீவனை. அதுதான் முதல் மரணம். அப்ப என்றால் இந்த ஜீவனை மீண்டும் கொடுப்பதற்காகத்தான் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் மனிதனாக பூமியிலே பிறந்தார். அவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு ஜீவன் வேண்டுமா? என்னிடத்தில் வாருங்கள், ஜீவனை உருவாக்கி வரலாம், உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று. புரியுதுங்களா? அப்ப கிறிஸ்துவிட்டு வரும். அப்ப கிறிஸ்துவிட்டு வந்து இந்த ஜீவனை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும், எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அது சொல்ற, இதற்கு ஞானம் என்ற ஒன்று அடிப்படை உங்களுக்கு தேவை. படிப்போம். அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப முதல் மரணம் முடிந்து விட்டது. இப்ப இரண்டாவது, அந்த முதல் மரணத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை பேசிக் உலகத்தில் நாம் கிறிஸ்துக்குள் வந்ததுக்கான அடையாளம் என்ன? ஞானஸ்நானம் பெற வேண்டும், பாவ மன்னிப்பு என்று. ஏன்னால் இந்த வயது வரை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம், சரிங்களா? அப்ப இதுல இருந்து முதல்ல மீட்கப்பட வேண்டும். ஏன்னா பாவம் கட்டளை ஜீவன் தேவன் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. ஜீவன் எனக்குள் வர வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு குவாலிட்டி இருக்குது. ஏன்னா அது வந்து பரிசுத்தரிடத்துல மட்டும் வரணும். சர்வத்தையும் உண்டாக்கணும் தேவன் வரனாக்கா அதற்கு என்ன குவாலிஃபைடா நான் மாற்றணும். ஒரு எந்த ஒரு நீ ஐஏஎஸ் எக்ஸாம் போனாலும் ஐபிஎஸ் எக்ஸாம் அதுக்கான அறிவும் திறமையும் வந்தால்தான் அதுவே உனக்கு அனுமதி சீட்டு கிடைக்கும். ஆமாங்க. அப்படின்னும் போது இந்த ஜீவனை கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு பாவம் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும். அப்ப அழிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு இந்த உலகத்தில் பிதா குமாரன் பரிசுத்தராலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்ப இந்த ஞானஸ்நானத்தில் என்ன நடக்கிறது? நாம் நினைப்போம் ஞானஸ்நானத்தில் தண்ணியில மூழ்கி எடுத்தன. அப்படி இல்லை. ஞானஸ்நானத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மறைப்பொருளை வைத்துள்ளார். படிங்க ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். என்ன பண்ண போறோம்? ஞானஸ்நானத்துக்குள்ள ஜீவன் வரும்னா நாம அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அந்த பழைய மனுஷன் இப்ப இந்த உலக காரியங்கள் நம்ம ஈடுபட்டது இல்லையா? அதாவது பிறந்ததுல இருந்து நம்ம ஸ்கூல்ல கற்றுக்கொண்டது, வீட்டுல கற்றுக்கொண்டது, நம்முடைய சுற்றுலா சூழ்நிலை கற்றுக்கொண்டது, ஒரு நண்பர்கள் கற்றுக்கொண்டது, உலக காரியங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே வர வேண்டும். வெளியே வந்த பிறகு என்ன பண்ணாக்கா ஞானஸ்நானத்துக்குள்ள அடக்கம் பண்ணப்படுறோம். ரெண்டாவது, இங்க நாங்கள் சாவோம். முதலில் நம்மை அறியாமல் நாம் மறித்து விட்டோம். இப்பொழுது நம்மை முழுமையாக அறிந்து நாம் மறிக்க வேண்டும். இதுதான் இரண்டாவது மரணம். புரியுதுங்க நான் சொல்றது? அதாவது மீண்டும் சொல்கிறேன் பாருங்க. மரணத்தை பற்றி நாம் படித்துக் கொண்டு வருகின்றோம். தேவன் சிறப்பாக எல்லாவற்றையும் படைத்திருக்கார். எல்லாமே அழகாக இருக்கிறது, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாம் அதான் பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளுக்கு நான் உணவு இல்லையா? அப்படின்னும் போது தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் பூமியில ஏன் துக்கமாக இருக்கின்றான்? அந்த உலகத்துல எல்லா விலங்குகளை விட மனிதனுக்கு ஒரு அறிவு கூடுதல், பகுத்தறிவு இருக்குது. ஆனால் அறிவு குறைவான எல்லாம் சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்குது. ஆனால் அறிவு அதிகம் உள்ள மனிதன் என் துக்கத்தில் இருக்கின்றான். அதுக்கு காரணம் அவனுக்கு மரணத்தை பற்றினும் ஜீவனை பற்றினும் தெளிவு இல்லை. அப்ப மனிதன் முதலில் இழந்தது என்ன? ஜீவன். ஜீவன் என்றால் நம்மளுக்குள் தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் வெளியேறுச்சு. அப்ப இந்த இரண்டாவது அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த பழைய சுவாபம் உள்ள மனிதனை சாகடிக்க வேண்டும். அதான் சார், நீங்கள் புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்து உன்னை கூட ஞானஸ்நானத்தில் என்ன பண்ணப்படுகிறீர்கள்? அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஆமாங்களா? அடக்கம் பண்ணப்படுகிறோம். அப்ப இந்த உலகத்தில் நம்ம எல்லா விஷயத்தையும் கத்தோம் இல்லையா? இதெல்லாம் நம்ம விட்டு வெளியேறணும். இதுதான் பேதுரு முன்னேற்றம் அழகா சொல்லுவார். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. என்னது? நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்? ஞானஸ்நானத்தில் என்ன நடந்துச்சு?
பாவத்திற்கு மறுத்து விட்டோம். அதாவது இந்த உலக சடங்காச்சார அந்த காரியங்கள் எல்லாமே இந்த உலகத்தால அநேக குப்பைகள் திணிக்க வைக்கப்பட்டிருக்குது. எப்படின்னாக்கா, நண்பர் ஒழுங்கா புத்தி உள்ள பிள்ளையா படிச்சுக்கோ, ஒரு வீட்டை கட்டிட்டு ஊர்ல யாரும் பிரச்சனை இருக்காது, லோனுக்குன்னு இஎம்ஐ கொடுத்தா அதை பண்ணிவிடும், அப்புறமேட்டா யாரையும் நம்பாத சுயநலமா இன்னைக்கு கூடவே இருப்பான். இந்த மாதிரி உலகம் அநேக 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 தவறான உபதேசங்களை கொடுத்து நம்ம ஒரு முட்டாளாக வைக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, 5 வயதில் அண்ணதம்பி, 10 வயசுல பங்காளிக்கு கொள்ள விஷம். கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னும் போது இந்த உலகம் தேவையில்லாத விஷயங்களை போட்டு நமக்கு திணித்து வைத்திருக்கிறது. இவைகள்லாம் நீங்கள் விட்டு ஒழிந்து கிறிஸ்துவின் பேரால் ஞானஸ்நானம் எடுக்கிற பொழுது அங்கே நீங்கள் இந்த பழைய மனிதனுக்கு அடக்கம் செய்யப்படுகின்றீர்கள். அப்போ அடக்கம் செய்யப்படும் போது அங்கே என்ன நடக்கிறது? ரோமர் 8:10 படி. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அப்ப சரீரமானது பாவத்தின் நிமித்தம் எப்படி இருக்கும்? மரித்ததாய். அப்ப என்னது? முதலில் அது ஆவியானது. இந்த ஆவிக்குள்ள தேவன் முதல்ல என்ன கொடுத்திருந்தாரு? படைக்கும் போது ஆவிக்குள்ள ஆத்மா கூட என்ன கொடுத்தாரு? ஆவி, ஜீவாத்மா. அப்ப என்ன சொல்றாரு? சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியான. அப்ப மரிக்கும் போது என்ன நடக்குதுங்க? ஜீவன் உள்ள என்றாவது. அதாவது சுயபுத்தியில நான் சுயபுத்தி நான் கேட்க மாட்டேன். வேதம் என்ன சொல்லுது? கடவுள் என்ன சொல்றாரு? ஊழியக்கார மூலியமா தேவன் எனக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுகின்றார். என்னுடைய துக்கமா ஊழியக்கார பண்ணிருந்தார். ஒரு வசனம் சொல்லுங்க, இது என்ன காரணம்? அவர் பேசுறாரு. இல்ல நீங்களே கூட தனி அறையில போயிட்டு தேவனோட கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கை எதுவும் தேவன் பேசும்போது அந்த ஜீவனுக்குள்ளாக தேவன் வெளிப்படுத்துவார். இதான் நீங்க நீதிமன்ற படிச்சா கூட எல்லா காலோடும் இதயத்தை காத்துக்கொள், ஜீவன் அங்கிருந்தே புறப்படும். படிச்சிருக்கோமா இல்லையா? அப்படின்னும் பொழுது நாம் மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் மரணம் நம்ம அறியாமல் நடக்கிறது, ஜீவன் வெளியேறுகிறது. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை துக்கம், கவலை, கண்ணீர், வருத்தம், சுயநலம், இச்சைகள் எல்லாம் உள்ளார சேர்கிறது. இதையெல்லாம் அறிந்து நம்ம சர்வத்தை பற்றி தேவனை பற்றின அறிவை நாம் அறிந்து கொண்ட பொழுது இதுதான் வாழ்க்கை என்று மனம் திரும்பி கிறிஸ்து கிட்ட வருகின்ற பொழுது கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஞானஸ்நானம் எடுக்கின்ற பொழுது பழைய மனுஷன் குணம் வெளியேறுகிறது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மாம்சமனை வெளியேற்றுகின்றார். அப்போது அவர் ஜீவனை கொடுக்கின்றார். ஜீவனை கொடுக்கணும் என்றால் இந்த பழைய மனிதன் நமக்குள் சாக வேண்டும். அதுதான் தொடர்ந்து சில வசனங்களை பார்த்தோம். அதை ஒரு செய்ய இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். என்னது? முதல்ல ஞானஸ்நானம் எடுத்த உடனே என்ன ஆயிடுது? புறம்பான மனிதன், நம்மளுக்கு இருக்கிற புறம்பான மனிதன் அழிகின்றான். 2வது உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எப்படி? நாளுக்கு நாள் இப்ப ஞானஸ்நானத்துல தெளிவா நடக்குது. நாம் கிறிஸ்துவுடனே நம் பாவங்களோடு மரித்து போகின்றோம். ஆனா உள்ளான மனிதன் எப்படி? ஒரே நாள் உருவாக்கணும். அன்னைக்கு உருவாக மாட்டாங்க. அன்னைக்கு பேப்டிசம் எடுத்தோன்னே நிறைய பேர் பேப்டிசம் எடுத்தோன்னா கிறிஸ்துக்குள்ள வந்துட்டேன், பேப்டிசம் எடுத்தோன்னே நாங்க கிறிஸ்தவ. அப்படி கிடையாது. உள்ளான மனிதன் ஒரே நாளில் அங்கே அழிக்கப்படுகின்றான். ஆனால் ஜீவன் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்ப நாளுக்கு நாள் புதிதாக ஒரே நாள் புதிதாக. நிறைய பேர் சொல்லுவாங்க பேப்டிசம் கிறிஸ்துவ நம்ம புதுசாயின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. நாளுக்கு நாள் வாரம் வாரம் சபைக்கு வர வர பந்தியில் கை கொள்ளும்போது இந்த வார்த்தையில கேட்கும் பொழுது இந்த வீட்டில் இந்த வசனங்களை தியானிக்கின்ற பொழுது நாம் நாளுக்கு நாள் புதிதாகின்றோம். இந்த புதிதாகின்ற பொழுது நாம் இந்த ஆராதனை நாம் எப்படி ஒப்பு கொடுக்கின்றோம்? படிங்க ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப என்ன சொல்றது? உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். அப்ப இந்த 2வது மரணம் என்பது என்ன? நம்மையே இழப்பது. இந்த உலகத்தில் நாம் கற்றுக்கொண்ட ஆசைகள், ஆபாசங்கள், கவர்ச்சிகள், பொருளாசை, பின்னாசை, மண்ணாசை, அப்பமனம் உலக சுயநலமாயிரு, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு நாளும் உலக காயிலிருந்து அழிக்கப்பட வேண்டும். அழிக்கிற பொழுது நாம் எப்படி ஒப்பு கொடுக்கணும்? தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த 2 மரணத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். மொத்தம் 4 வகையான மரணம் இருக்குது. முதல் மரணம் நன்மை தீமை அறிகின்ற வயது வருகின்ற போது நன்மையை காட்டிலும் தீமையை, அதாவது உலக காரியங்களில் அதிகமாக ஈடுபடும் போது, பெற்றோரை எதிர்த்து பேசும்போது, பிள்ளைகளை கண்டிக்கக்கூடிய முறையில் கண்டிக்காமல் அறியாமையால் கண்டிக்கிற போது, நண்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உலகத்தில் அது மனசாட்சி விரோதமாக நாம் ஏதேனும் செய்ய
முதலில் ஆரம்பிக்கிற பொழுது நம்மளுக்கு முதல் மரணம் ஏற்படுகிறது. இதை நம்ம அறியாமல் ஏற்படுகிறது. ஆனால் இந்த மரணம் ஏற்பட்ட யாரும் அந்த பூமியில் நிம்மதியாக வாழ மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஜீவன் வெளியேறி போயிருந்து தன் சுயபத்தை வைத்து சிக்கிக்கொள்வார். அது ஒரு நாள் சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு நாள் துக்கத்தை கொடுக்கும், ஒரு நாள் கவலை கொடுக்கும், ஒரு நாள் கண்ணீரை கொடுக்கும், ஒரு நாள் வருத்தத்தை கொடுக்கும். ஒரு நாளைக்கு அது எப்படி ஒரு மனுஷன், அது நீ நினைக்கிற காரியம் எதுவுமே நடக்காது. எது எப்ப எப்படி நடக்கும் ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. புரியுதுங்களா? அப்ப நாம இந்த வாழ்க்கையை பூரணமாகவும் நிறைவாகவும் வாழ வேண்டுமா, இந்த இரண்டாவது மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது மரணம் என்றால் என்ன? நம்மையே நாம் ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறது. அது எப்படி ஒப்புக் கொடுக்க முடியும்? ஞானஸ்நானத்திலே பாவத்திற்கு மறிக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு புதிய ஜீவனுள்ள மனிதனாக உருவாக வேண்டும். இந்த ஜீவன் ஒரு நாளில் கிடைத்து விடாது. புறமான மனிதன் ஒழியவும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் ஜீவன் உருவாகி கொண்டே இருக்கும். அதைத்தான் வேதத்தில் சொல்வார் இயேசு கிறிஸ்து. யோவான் 7:30 சொல்வார், வேத வாக்கியங்கள் கூறுகிற பிரகாரம் எனக்கு விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதியாய் ஓடும். புரியுதுங்களா? மொத்தம் 4 மரணம் இருக்குது. ஆவிக்குரிய மரணம், மாம்ச சிந்தையில் மரணம், அப்புறம் பிசிக்கலான இந்த பாடி சார்ந்து, அப்புறம் இன்னொரு இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மரணம். அது எதோ சொல்லுவாங்கக்கா, அக்னி கந்தகம் என்ற ஒரு மரணம் வெளிப்படுத்திருக்குது. இந்த வாரம் இந்த 2 மரணத்தை பார்த்துட்டோம். மீது 2 மரணத்தை பார்த்து அடுத்த வாரம் சொல்ற கண்களை முடியும். மனதை ஒருமைப்படுத்துவோம். இது இந்த நாளில் மரணத்தை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கேட்டது போல இந்த வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்தது ஜீவன். இன்று நாம் வாழ்க்கையில் ஒரு நாளும் போராடி கொண்டிருக்கிறோம் என்றால் அது காரணம் என்ன? நாம் முதலில் இழந்தது தேவனுக்கு கொடுத்த ஜீவனை. இப்பொழுது வாழ்க்கையில் கவலை, கண்ணீர், வருத்தங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் இவைகளெல்லாம் அனுதினமும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா? நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்குள் ஜீவன் இல்லை. அப்படின்றால் ஜீவன் வந்தால் என்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். வேதம் சொல்கிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழு, அப்போது கிறிஸ்துவை பிரகாசிப்பார் என்று படித்தோம். நான் இந்த பூமியை பிரகாசிக்க வேண்டும் என்றால் எனக்குள் ஜீவன் வேண்டும். ஜீவன் வேண்டும் என்றால் நான் இந்த உலக காரியங்களுக்கு மறிக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விதைப்போம். நாம் பேப்டிசம் எடுக்க வேண்டும். எனக்குள் ஜீவ ஊற்று தொடங்க வேண்டும். நாளுக்கு நாள் அது ஒரு நதியாக மாறி ஓட வேண்டும். அதற்கான எண்ண ஓட்டங்களை அனுதினம் போடுவோம். வாழ்க்கை முழுவதும் போராடி கொண்டே இருப்பதை விட ஒரு முறை கிறிஸ்துக்குள்ளாக மறிப்போம். புதிய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ முயற்சி செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற பிதாவே, எனக்கு வணக்கம் ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரே, எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தவரே, எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தவரே, சோதரப்பா, இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தந்தையே. இது இந்த நாளிலும் உமக்குள்ளாக உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாக ஏற்படுத்தி கொடுத்த இந்த சூழலுக்காக நன்றி செலுத்துகிறேன் தந்தையே. அப்பா பிதாவே, இதோ இந்த புலவாத பூமியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறோம் தந்தையே. உம்முடைய வார்த்தையினால் எங்களை அனுதினமும் கண்ணி மணி போல காத்து வழிநடத்துவதின் தந்தையே நன்றி பிதாவே. அப்பா பிதாவே, இன்னமும் உம்மை பற்றி அறியாமல் இந்த ஜீவனை பெற்றுக் கொள்ளாமல் போராடி கொண்டிருக்கின்ற நல்ல மனிதர்களுக்காக ஜெபிக்கின்ற தந்தையே, அவர்களுக்குள்ள ஒரு தோடுதல் கொடுங்க, ஒரு எழுப்புதல் கொடுங்க. உண்மை தேடக்கூடிய உணவு கொடுங்கப்பா. அவர்களும் ஜீவனை பெற வேண்டும். நாங்கள் அநேக பேரை அன்பு செய்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு ஜீவனை பற்றியோ வாழ்க்கை பற்றியோ மரணத்தை பற்றியோ எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில்
சண்டை, பொருளாதார பிரச்சனை, ஆரோக்கியம் சரியில்லை, பிணி, நோய் என்று ஒவ்வொரு பரவக்கூடிய ஆனால் ஜீவனுக்குள்ளாக வந்தால் இவையெல்லாம் மாறும் என்ற அந்த சிந்தனையை பெற்றுக்கொள்ளவே அவர்கள் விரும்ப மாட்டார்கள். தந்தை பாப்ஜாவே, மனிதரால் கூட நீ நினைத்தால் கொடும் தந்தையே. ஏழுடைய இருதயத்தை மாற்றிய தேவன், சவுடைய இதயத்தை மாற்றிய தேவன், அநேகருடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் சென்று சிந்தனை மூலியமாக அவர்களை திசை திருப்பிய தேவன், எகிப்து ஜனங்கள் மனதில் கிருபையை உண்டாக்குகின்ற தேவனுடைய தந்தையை நீ நினைத்தால் எங்கள் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் எல்லாவற்றையும் செய்யப்படும் தந்தையை, சர்வத்தையும் படைத்தவனே தந்தையை. அப்பா பிதாவே, நாங்கள் அன்பு செய்கின்ற ஒவ்வொருவரையும் உங்களுடைய சம்பளத்தை கொடுக்கின்ற தந்தையை, அவர்களுக்கும் ஜீவன் வேண்டும். அதற்கான வார்த்தைகளை நாங்கள் கூறக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை அவங்களுக்கு கொடுங்க. எப்போதும் மூட இருக்க வேண்டும், மக்களாக இருக்க வேண்டும் தந்தையை. எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய கரம் பிடித்து நாங்கள் இந்த பூமியில வாழ்வோம் தந்தையே. இந்த உலக மாயை ஆசைகள் ஏதும் எங்களை ஆட்கொள்ளாத படிக்கும், ஆண்டு கொள்ளாத படிக்கும். உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய சமூகமும் எங்கள் முன்பாகவும் எங்கள் குடும்பம் இந்த பூமியிலே செல்ல வேண்டும் தந்தையை. நாங்கள் கேட்டவைகளெல்லாம் நீ செய்வீர் என்று நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த சிறு ஜனத்தனை உலக ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் உம்முடைய நேசகுமாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனும் கிருபையும் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய